புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க 130வது பக்கம் பேஜ் 130 17th lesson and the heading place to belong. அந்த அர்த்தம் a place to belong அப்படின்னா கிறிஸ்துவனான நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான், இயேசுக்குள்ள மன்னிப்பு பெற்ற நான், எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த இடம், பிளேஸ், அதுக்கு ஆதாரமாக எபேசியர் 2:19 வசனத்துல பி பார்ட்ல ஏபி ஒரு வசனத்தை 2-3 பிரிக்கலாம். அந்த மாதிரி பி பார்ட்ல இங்கிலீஷ்ல you are member of God's very own family. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மெம்பர் ஆஃப் காட்ஸ் வெரி ஓன் ஃபேமிலி, அவருடைய ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர். எபேசியர் 2 சிட்டிசன் ஆஃப் காட்ஸ் கண்ட்ரி, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய அந்த கண்ட்ரி, அந்த நாட்டுக்கு சிட்டிசன்ஸ், பிரஜைகள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்துல அங்கத்தினர், அவருடைய நாட்டில சிட்டிசன்ஸ். and you belong in God's household with every other Christian. மூணாவது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீ அவருடைய குடும்பத்துல காட்ஸ் ஹவுஸ்ஹோல்ட், அந்த குடும்பத்துல ஒரு பங்கு வகிக்கிற கிறிஸ்துவன். இந்த கிறிஸ்துவன்னா 3 காரியம் எழுதிங்க, எல்லாம் மறந்துடுவீங்க, எழுதி வச்சுங்க. முதலாவது, அவருடைய குடும்பத்துல you are member of God's very own family, எபேசியர் 2:19 பி பாட்டு. இரண்டாவது, சிட்டிசன் ஆஃப் காட்ஸ் கண்ட்ரி, தேவனுடைய அவருக்கென்று நாடு, கண்ட்ரி, ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய அங்கத்தினர் சிட்டிசன். மூன்றாவது, you belong in God's household with every other Christian. மற்ற கிறிஸ்துவோடு கூட நீயும் ஒரு அந்த சொந்தக்காரன். அடுத்த வசனம் அதிலேயே நான் வாசிக்கும் போது, முதல்ல அதை தமிழ்ல அதை தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா நினைக்கிறேன். வாசிமா 2:19 எபேசியர். இங்க பாருமா, பரிசுத்தவான்களோட ஒரே நகரம். ஆனா என்ன இங்கிலீஷ்ல ஒரே நாடு, அங்க ஒரே நகரம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல காட்ஸ் கண்ட்ரி. தமிழ்ல ஒரே நகரம், நாடு எல்லாம் ஒண்ணுதான். அண்ட் பரவாசி தேவனுடைய வீட்டார், அந்த வீட்டுக்கு, தேவனுடைய வீட்டுக்கு நீ சொந்தக்கார. நீ எந்த ஜாதியா இருந்திருக்கலாம், எந்த நாட்டுக்காரனா இருந்திருக்கலாம், எந்த பாஷக்காரா இருந்திருக்கலாம், நீ ஏழையா இருந்திருக்கலாம். ஆனா நீ யாரு? நீ அந்த குடும்பத்துக்கு சொந்தம் கொண்டாடுற உரிமை உள்ளவன். மூணாவது வாசி, அவ்வளவுதானா? ஓகே, சரி. 1 தீமோத்தேயு 3:15 வசனத்துல அந்த பிளேஸ் டு பிலாங், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்தை பத்தி வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 3:15 பி பார்ட், God's family is the church of the living God. தேவனுடைய குடும்பம் என்பது இந்த ஆண்டவருடைய சபை, அதுதான் ஒரு குடும்பம். God's family is the church of the living God. உயிரோடு இருக்கிற மெய்யான தேவனுடைய குடும்பம் என்பது பூமியில் இருக்கிற அந்த சபை. குறிப்பிட்ட எந்த டினாமினேஷன்ல,
அந்த கிறிஸ்துவின் சபை. and the pillar and foundation of the truth. அந்த சபை எது எப்படிப்பட்ட சபை? சத்தியத்துக்கு தூணும், சத்தியத்தினுடைய ஃபவுண்டேஷன். வாசிமா அது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை, அந்த வீடு அல்லது அந்த தேவ வீடு, அந்த சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமா, சத்தியத்துக்கு அந்த சபை தான் உலகத்துக்கு உருப்படியான சத்தியத்தை கொண்டு வருகிற திருச்சபை. அதுல இருக்கிற நீயும் நானும். சோ ஆகையினால 130ஆம் பக்கம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். We are called to belong, not just to believe. அருமையான வார்த்தை அது. விசுவாசிக்க மாத்திரம் அழைக்கப்படல, அவரோடு கூட உறவாடும்படியும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called to belong, not just to believe. அவரை விசுவாசிக்க மாத்திரம் நீ அழைக்கப்படல, நீ கிறிஸ்துவாக்கப்படல, அவரோடு கூட உறவாட, உறவு கொண்டாட, பிலாங், சொந்தம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதான் கிறிஸ்தவம். வெறும் விசுவாசித்து அற்புதத்தை வாங்கிட்டு ஓடுறதல்ல, வெறும் விசுவாசித்து அதிசயத்தை வாங்கிட்டு ஓட்டம் பிடிக்கிறதல்ல. இல்ல இல்ல இல்ல, அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், அவருடைய சபையில அதிசயங்கள் நடக்கும், அவருடைய சபையில ஆச்சரியங்கள் நடக்கும். ஆனா எங்கே நீ போற, நீ அங்கதான் இருப்பாய். Even in the perfect sinless environment of Eden, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னது, பாவமே இல்லாத, பாவம் செய்ய ஆதாம் எவ்வளவு பாவம் செய்ய முன்னாடி பாவம் இல்லாத அந்த ஏதேன் தோட்டத்துல, எந்த பழுதில்லாத அந்த ஏதேன் தோட்டத்துல, it is not good for man to be alone. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருத்தன் தனியா இருப்பது நல்லதல்ல. அப்படி என்ன சொல்றாரு? என்ன சொல்லாம சொல்றாரு? கூட்டமா இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் சபை, அதுதான் குடும்பம், அதான் கிறிஸ்தவர்கள். தனியா இருப்பது நல்லதல்ல, கூட்டமாக, குரூப் ஆஃப் பிலீவர்ஸ். டினாமினேஷன் பத்தி இங்க பேச்சு கிடையாது. பெந்தெகோஸ்தா, சிஎஸ்ஐயா, லூத்தரனா, நோ 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 நோ, அதெல்லாம் முக்கியம். முக்கியம் God's family. We are created for community. நாம் ஆண்டவன் நம்மை படைத்தது ஒரு கம்யூனிட்டி, ஒரு 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 கம்யூனிட்டிக்கு சரியான அர்த்தம் எதுவா இருக்கு? யாரும் ஹெல்ப் பண்ணுங்களேன் எனக்கு. We are created for community. ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, ஒருங்கிணைந்த சமுதாயம். சமுதாயம், அந்த நல்ல வார்த்தை, சமுதாயம். வெரி குட், தேங்க்யூ. சொன்னீங்க சமுதாயம். ஆண்டவர் அழைத்தது தனி மனிதனுக்காக அழைக்கல, ஒரு சமுதாயமாக, ஒரு கம்யூனிட்டியாக. தேங்க்யூ. யார் அந்த சொன்னீங்களா? அப்புறம் we are created for a community. நம்ம உருவாக்கப்பட்டது, கிறிஸ்துக்குள் உருவாக்கப்பட்டது ஒரு சமுதாயமாக, fashioned for fellowship. அந்த சமுதாயத்துல நம்ம எல்லாரும் ஐக்கியம் உள்ளவர்களாக. பல ஜாதி இருப்பாங்க, பல பாஷை இருப்பாங்க, பல நாட்டுக்காரர் இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க, படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காம இருப்பாங்க இந்த சமுதாயத்துல. ஆனால் அவர் எல்லாருமே ஒரு உண்மையான ஃபெலோஷிப், ஐக்கியத்துக்காக. மூன்றாவது, and formed for a family. அந்த சமுதாயம் ஐக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஐக்கியத்தோடு இருக்கிற சமுதாயம் ஒரு குடும்பமாக, அந்த குடும்பத்துக்கு தகப்பன் பிதாவாகிய தேவன், அந்த குடும்பத்துக்கு இரட்சகராய் இயேசு கிறிஸ்து, அந்த குடும்பத்தின் எல்லாரும் இணைக்கிறது பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இத்தனையும், இந்த எல்லாத்தையும்
இவ்வளவும் நாம் புரிந்திருக்குவோன்னு விளங்கியிருக்குவோன்னு ஏதோ அற்புதத்துக்காக இயேசு கிட்ட வர்றது, ஏதோ வியாதி சுகமாக இயேசு கிறிஸ்து வர்றது, ஏதோ காரியம் சாதிக்கிறது இயேசு கிறிஸ்து. நோ 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 நோ, இட்ஸ் a wrong concept. ஏதோ லாபத்துக்காக இயேசு கிட்ட யாரையும் கூட்டிட்டு வராதீங்க. நன்மைக்காக இயேசு கிட்ட வராதீங்க. அப்புறம் ஓடிடலாம், வந்த இடத்துக்கே போயிடலாம், வந்த எங்க இருந்தோமோ அங்கேயே போயிடலாம், எந்த சமுதாயத்துக்கு வந்து அந்த சமுதாயத்தை போய் திரும்ப போயிடலாம். இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. we are created community, சமுதாயமாக. தேவன் சமுதாயத்தை விரும்புகிறார், கம்யூனிட்டி விரும்புகிறார். தனி மனிதத்துவத்தை விரும்புறதில்லை, அவர் ஃபெலோஷிப்பை விரும்புகிறார். அந்த சமுதாயத்துக்குள்ள எல்லாரும் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது குடும்பமாக. அடுத்த அந்த 130 பேஜ்ல the Bible knows nothing of solitary saints or spiritual hermit. கிறிஸ்துவத்துல சன்னியாசின்னு யாரும் கிடையாது. தனியா சன்னியாசி, எந்த உறவும் இல்லை. நோ ஹெர்மிட், நோ சாலிட்டரி செயின்ட். நம்ம சன்னியா எல்லா குடும்பத்தை விட்டுட்டு சமுதாயத்தை விட்டுட்டு பைபிளும் அவரும் தனியா, அப்படி புதிய ஏற்பாடுல எங்கேயும் கிடையாது. Isolated from other believers and deprived from fellowship. ஒரு ஐக்கியம் இல்லாத நிலைமை அல்ல கிறிஸ்தவம், உறவில்லாத நிலைமை அல்ல கிறிஸ்தவம். The Bible says, வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, இதெல்லாம் எழுதிங்க. The Bible says we are put together, ஒன்றாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது joined together, ஒன்றாய் இருக்கும்படி, ஒன்றாய் இணைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது முதல்ல put together, 2வது joined together, 3வது built together. ஒரே மாதிரி உருவாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளா முக்கியம். சபை என்பது, தேவனுடைய சபை என்பதுல என்னென்ன இருக்குது? ஒன்றா புட் டுகெதர், எல்லாரும், எல்லா மதத்தினர், எல்லா ஜாதியும், எல்லா பாஷையும் புட் டுகெதர், ஒன்னாக. 2வது ஜாயிண்ட் டுகெதர், ஒருவருக்கு ஒரு இணைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது பில்ட், உருவாக்கப்படுகிறோம், ஒன்றாய் வளருகிறோம், உருவாக்கப்படுகிறோம். 5வது மெம்பர்ஸ் டுகெதர், நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்துல ஒரு மெம்பர்களாக, நம்பர்களாக. 6வது ஹையர்ஸ் டுகெதர், உரிமை கொண்டாடுகிறவர்களாக, சுதந்திரவாள்களாக. 7வது ஃபிட்டட் டுகெதர், கனெக்ட் பண்ணிருக்கிறோம், ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. 8வது ஹெல்ட் டுகெதர். இதுதான் சபை. அதுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. அந்த சபையை கவனமாய் கண்காணிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சபையை ஸ்தாபித்தவர் பிதாவாகிய தேவன். இப்ப இந்த சத்தியங்கள்லாம் உங்க சபையில் இருக்கிற மக்களுக்கு, படிச்சவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு you are not on your own anymore. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தனி, நான் யாரு கூட்டையும் சேர மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. you are not on your own anymore, அப்படி கிடையாது. while your relationship to Christ is personal, கிறிஸ்து மூல நீ இயேசு கிறிஸ்து மூலம் உருவாகிற அந்த உறவு உன்னுடைய தனிப்பட்ட உறவாய் இருந்தாலும், God never intends it to be private.
நான் இந்த ஜாதியிலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டு அதனால நான் தனியாவே இருந்துக்கிறேன், யாரு கூடயும் கலக்க மாட்டேன். அப்படி பிரைவேட், இங்க பிரைவேட்டைசேஷன் கிடையாது, எல்லாரும் ஒன்றாக. In God's family you are connected to every other believer. ஆண்டவருடைய இந்த குடும்பத்துல மற்ற விசுவாசிகளோடு நாம் கனெக்ட் ஆனவர்களாக இருக்க வேணும், உறவு கொண்டவர்களாக இருக்க வேணும். We will belong to each other for eternity. இந்த உறவு எவ்வளவு காலத்துக்கு? நித்தியம் நித்தியம் நித்தியமாக. இங்க இருக்கிற பாஸ்டர் ஜான் வில்லியம், அந்த குடும்பம், நாங்களும் நித்திய நித்தியமாக உறவு. இங்க இருக்கிற பாஸ்டர் பால் பிவார் அவரும் நாங்களும் நித்திய நித்தியமான உறவு. இங்க இருக்கிறவங்களுடைய எல்லாரும் பேரும் சொல்ல வரலனாலும் இங்க இருக்கிற யாரெல்லாம் இருக்கு, நம்ம எல்லாரும் நம்ம இணைக்கப்பட்டிருப்பது, நம்ம வேற மதத்திலிருந்து வந்திருக்கலாம், வேற ஜாதியிலிருந்து வந்திருக்கலாம், நம்முடைய பேக்ரவுண்ட் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நாம் இணைக்கப்பட்டது ஃபார் இட்டர்னிட்டி, நித்திய நித்தியமாக. அதுக்கு ஒரு வசனம், அருமையான வசனம் நினைக்கிறேன், 3வது வசனம், ரோமர் 12:5 வாசிமா. அநேகராகிய நாமோ மேட்டூர்ந்து ரட்சிக்கப்பட்டவங்க, சத்தியமானத்தில் ரட்சிக்கப்பட்டோம். அநேகராகிய நாமோ மேட்டுப்பாளத்தில் ரட்சிக்கப்பட்டோம். அநேகராகிய நாமோ ஆப்பிரிக்காவிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, ஜப்பான் ரட்சிக்கப்பட்டவங்க. அநேகராகிய நாமோ அமெரிக்காவிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அநேகராகிய நாமோ வாசிமா பாருங்க, அதுதான் சபை. ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற அவயவங்களாக. ஒருத்தர் கையா இருந்தா இன்னொருத்தர் விரல், ஒரு விசுவாசி விரலாயிருந்தா இன்னொருத்தர் கண்ணு, ஒருத்தர் கண்ணாயிருந்தா இன்னொருத்தர் தலை அல்லது உடம்பு. இப்படி ஒருவருக்கொருவர். ரொம்ப முக்கியமான வசனம் அந்த வசனம், தயவு செய்து அதை நீங்க வாசிங்க. 12:5 ரோமர் 12:5. அநேகராக இருக்கிறோம், யூதர்களாக இருக்கிறோம், கிரேக்கர்களாக இருக்கிறோம், தெசலோனிக்கர்களாக இருக்கிறோம், கொலோசியர்களாக இருக்கிறோம். அநேகராய் நாம், அப்படி என்ன சொல்லுது? அநேகராய் நாம் ஒரே அவயவம், ஒரே உறுப்புகளாக. சரீரத்துல பல உறுப்புகள் இருக்கிற, பல அவயவங்கள், உறுப்புகள், அவயவங்கள், ஆனா ஒரு சரீரம். Hallelujah. Following Christ includes belonging, not just believing. இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போவது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட உறவாட, பிலாங்கிங், சொந்தம் கொண்டாட. அந்த லைன் எழுதுவீங்க. நான் அவரை விசுவாசித்து காரியம் சாதிக்கிற மாத்திரமல்ல, அவருக்கு எனக்கு பிரிக்க முடியாத சொந்தம் உண்டு. அதே போல அந்த சபையில ஒருவருக்கு ஒருவர் சொந்தம் உண்டு. We are members of the body. பாடிங்கிறது ஆண்டோடைய சபை, திருச்சபை. அந்த பாடிங்கிறது இயேசு கிறிஸ்து சரீரம் தான் அந்த பாடி, அதுதான் சபை. அந்த பாடியில, அந்த அதுல நம்ம மெம்பர்ஸ்லா இருக்கிறோம். அந்த பாடிக்கு தான் பேரு சர்ச். அடிக்கடி இந்த இன்னொரு பேரை நாங்கள் சொல்ல, C.S. லூயிஸ். C.S. லூயிஸ் வேற பண்டிதர் இந்த சபையை பத்தி சொல்லும் போது, the membership என்கிற வேர்ட் பத்தி சொல்லும் போது, membership is often Christian origin. membership என்கிற அந்த வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை, ஆரம்பத்துல பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அதனுடைய ரூட், அதனுடைய வேறு கிறிஸ்துவத்திலிருந்து வந்த வார்த்தையா மெம்பர்ஷிப். ஆனா அதை உலகத்துல அந்த மெம்பர் அல்லது மெம்பர்ஷிப் என்கிற உலகத்துல கொண்டு போய் அந்த உலகத்தார் அதை மாத்தி போட்டாங்க. எப்படி மாத்தி போட்டாங்க? The world has emptied of its own original. இதனுடைய ஒரிஜினல் மீன மார்த்தத்தை அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்
திருப்பி விட்டாங்க, தப்பு ஆக்கிட்டாங்க. உதாரணம், ஸ்டோர்ஸ் ஆஃபர் டிஸ்கவுண்ட் டு மெம்பர்ஸ். மளிகை கடையில நீங்க மெம்பர் இருந்தா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுவல்ல பைபிள் சொல்ற மெம்பர். உலகத்தில் அப்படி மாத்திட்டாங்க. பெட்ரோல் பங்க்ல நீங்க மெம்பர் இருந்தா நீங்க போனோம்னா முதல்ல உங்களுக்கு போடுவாங்க. கிளப்ல மெம்பரா இருந்தா அந்த அர்த்தமே மாறி போயிடுச்சு. அப்புறம் அட்வர்டைஸ் பண்றாங்களே, யூஸ் மெம்பர்ஸ் நேம் டு கிரியேட் மெயிலிங் லிஸ்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்க, மெம்பர் லிஸ்ட் எல்லாம் பேர்ல அதெல்லாம் அர்த்தம். மெம்பருங்கிற அர்த்தமே வேற. யார் சொல்ற அப்படி? C.S. லூயிஸ். அதே மாதிரி இந்த சர்ச்சில் அதிகம், சர்ச்சிலேயே மாத்தி போட்டாங்க. சர்ச்சில் எப்படி membership is often used reduced to simply adding your name to roll. நாங்க சர்ச் புஸ்தகம் ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறோம், அந்த ரெஜிஸ்டர் வச்சுல உங்க பேர் இருந்தா தான் நீங்க கிறிஸ்துவ அப்படின்னு அந்த உண்மையான அர்த்தத்தை எல்லாம் அழிச்சு போனோம், வீணாக்கிட்டோம். Membership is often reduced to simply adding your name. இல்ல, அதுவல்ல. அப்போஸ்தலர் பால் என்ன சொல்றாரு? being a member என்று பவுல் சொல்லும்போது, நீ சபையினுடைய மெம்பர், நீ இயேசுவின் சரீரத்துல மெம்பர். நீங்க இயேசுவின் சரீரத்துல மெம்பரா? இயேசுவின் சபையில மெம்பரா? அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? being a member of the church meant being a vital organ of a living body. பவுல் என்ன சொல்றாரு? நீ திருச்சபையில இயேசுவின் சரீரத்துல மெம்பரா இருப்பாயானால் நீ உண்மையாகவே ஒரு முக்கியமான வைட்டல் ஆர்கன் ஆஃப் எ லிவிங் பாடி, உயிருள்ள அவருடைய சரீரத்துல இணைபிரியாத அங்கத்தினராய் இருக்கிறாய் என்று பவுல் சொல்லுகிறார். அதை எழுதி வச்சுங்க, இப்படியே கேட்டுட்டு மறந்துட்டு போயிடாதீங்க. நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கிற சத்தியங்கள் எல்லாம் பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் அதிகமான சமயத்துல கேட்டுட்டு நல்லா இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டும். இல்ல, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு திரும்ப வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும், அதை பார்த்து ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் இது கிளாஸ். நான் சொல்றத நீங்க சிந்திக்கிறீங்களா? கேட்டு நல்லா கவனமா கேட்டுட்டு அப்புறம் ஆசீர்வாதத்தோட போகும்போது இதையெல்லாம் விட்டுட்டு, இந்த கேட்டதெல்லாம் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை மாத்திரம் மூட்டை கட்டி தலைமையில வச்சுட்டு போறதுக்கல்ல இது. நிறைய சர்ச்சில் அப்படித்தான் சொல்லுவோம், இன்னைக்கு ஆசீர்வாதத்தோட போவீங்க. என்ன ஆசீர்வாதத்தோட போவீங்க? வீட்டுல போய் திங்க் பண்ணணும், மற்ற நேரங்களில் ஆலோசிக்கணும். நான் யாரு, நான் என்ன, நான் ஏன் கிறிஸ்துவனானே, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டேன். பிரியமான, நான் சொல்றத கவனிங்க. கேட்டு போட்டு இங்கே விட்டு போற காரியம் அல்ல அது. பவுல் என்ன சொல்றாரு? மெம்பர்ங்கிறதுக்கு வைட்டல் ஆர்கன் ஆஃப் அ லிவிங் பாடி. இயேசு கிறிஸ்து ஒரு உயிரோடு இருக்கிற அவர், அந்த இயேசு அவருடைய சரீரமாகிய சபையில நான் ஒரு முக்கிய உறுப்பினர். என் மூலம் அவருடைய வரங்கள் வேலை செய்யும், என் மூலம் அவருடைய வல்லமை வேலை செய்யும், என் மூலம் அவருடைய அதிசயங்கள் வேலை செய்யும். அதாகும் வைட்டல் ஆர்கன் என்று சொல்றது. மாத்திரமல்ல, an indispensable interconnected part of the body of Christ. என்றும் பிரிக்க முடியாது. நீ
ஒரு முறை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு கிறிஸ்து ஆவியினால முத்திரை போடப்பட்டு ஒரு முறை அந்த சபையில அந்த அவருடைய பாடியில இணைக்கப்பட்டு விட்டால் நீ பிரியாத, சாமானியமா யாரும் உன்னை பிரிக்க முடியாத அவருடைய சரீரத்தில இருந்து. கொஞ்ச நாளைக்கு இந்த கிறிஸ்து மதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முஸ்லீம் மதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த மதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து தூக்கி வீசி செஞ்சு போட்டு கடவுள் இல்லைங்கிற கட்சியில் சேர்ந்துக்குவோம். இது அல்லங்க கிறிஸ்துவம். For the organs of your body to fulfill their purpose, there must be connected to your body. நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். பிறகு இயேசுவோடுன்னா அவருடைய சபையாகிய சரீரத்தோடு, பிறகு அந்த சபையில் உள்ள மக்களோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த சபையில பல விதமான மக்கள் இருப்பாங்க, பல பாஷை பேசுறவங்க இருப்பாங்க, பல ஜாதியில வந்தவங்க இருப்பாங்க, பல மதங்கள் வந்தவங்க இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, யூத மதம் வந்தவர்கள், இந்து மதத்துல வந்தவங்க, முஸ்லிம் மதத்தை வந்தவங்க, அவர்களோடு நாம் உறவாட வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையில அங்கத்தனாயிருக்க விட்டிருக்கிறார். அந்த சபையில உனக்கு ஒவ்வொருவருக்கும், நீங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்பெசிபிக் ரோல் இருக்கிறது. குறிப்பிட்ட நிறைய இந்தியாவில் நிறைய திருச்சபையில சின்ன இந்த வில்லேஜ் கிராம சபையெல்லாம் இதுகளை பத்தி எல்லாம் சொல்றதே இல்லை. நான் நிறைய கிராம சபைகளுக்கு போயிருக்கிறேன், பிரசங்களை கேட்டிருக்காங்க. கேட்கறதால என்ன தெரியுங்களா? தலைவலி சுகமாகும், வயிற்று வலி சுகமாகும், அது சுகமாகும், இது சுகமாகும், உன்னோட நினைச்சது நடக்கும், நீ கைகூடி வரும், இந்த குருவி ஜோசிக்காரன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி விட்டு ஆவியானவரே, நீ கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்து சபையில் இணைக்கப்படுவாயானால், கவனிங்க, இப்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு அவருடைய ஆவியால நிரப்பப்பட்டு அந்த சபையில இணைக்கப்படுவாயானால், you have a role in that local church. நீ இருக்கிற அந்த சபையில உனக்கென்று ஒரு பொறுப்பு, உனக்கென்று ஒரு ஒரு முக்கியத்துவம், ஒரு ரோல் நீ பிளே பண்ணணும். அந்த சபையில ஜெபிக்கிற குரூப்ல இருக்கலாம், அந்த சபையில இவாஞ்சலிஸ்ட் குரூப்ல நீ இருக்கலாம், அந்த சபையில என்னென்ன கிறிஸ்துவ அந்த சபையில நீ இருக்கிற அந்த சபையில என்னென்ன கிறிஸ்துவ செய்யறாங்க அதுல நீ ஒரு அங்கத்தினராக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களுக்கு ஏற்றபடி அதுல கனெக்ட் ஆயிருக்கணும். அந்த ரோல் என்ன என்று இருக்கிற சபையில உன்ன ரோல் இருக்கிற சபையில நீ சுகத்தை அனுபவிக்கிற, நன்மை அனுபவிக்கிற மாத்திரம் இருக்கக்கூடாது. You discover your role in your life through your relationship with others. மற்ற விசுவாசிகளோட எப்படிப்பட்ட ஆவியானுடைய கிரியை நீ செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேணும். அதை விளக்குகிற ஒரு வசனம் தான் இப்ப நான் வாசிக்க போகிற வசனம். 5வது வசனம். அது ஆக்சுவலி ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சகோதரர் எடுத்து அதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ரோமர் 12ல 4ஆம் வசனம் 5ஆம் வசனமும் இப்படி இருக்காங்க. Each part gets its meaning from the body as a whole. ஒவ்வொரு நபருக்கும் each part, ஒவ்வொரு நபர் சபையில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த தேவ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சரீரத்திலிருந்து ஒரு பொறுப்பு,
not the other way around. The body we are talking about is Christ's body for chosen people. தெரிந்திருக்கப்பட்ட அவர்களுக்கு நடத்தப்படுகிற சபைதான் திருச்சபை, தேவனுடைய கிறிஸ்துவுடைய சபை. Each of us finds our meaning and function. நாம் ஒவ்வொருவரும் அந்த சபையில எதற்காக இணைக்கப்பட்டிருக்கும் meaning and function as part of his body. இப்ப வாசிமா. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களாய் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே சரீரம் வாசி தொடர்ந்து வாசி. எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமாய் இருக்க. அருமையான வசனம். பலமுறை படித்து தியானித்து சிந்தித்து அந்த சபையை நடத்த வேண்டிய வசனங்களாக ரோமர் 12:4-5. சபையில் இருந்து நாம் ஒரு நாளும் துண்டித்து கொண்டு போய்விடக்கூடாது. இந்த சபையில இருங்க அந்த சபையில இருந்து நான் சொல்ல மாட்டேன். நான் முக்கியமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டிருக்கணும், அவருடைய ஆவியினால முத்திரை தரிக்கப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்க உங்களுக்கு எந்த பிரியமான சபையில் இருங்க, ஆனால் துண்டித்து கொண்டு போய்விடாதீங்க. If an organ is somehow severed அல்லது துண்டிக்கப்பட்டால், ஒரு கையோ காலோ உடம்பிலிருந்து துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகாது? அந்த துண்டிக்கப்பட்ட கை அல்லது கண்ணு அல்லது விரல் செயலற்று போயிடும், செத்து போயிடும். ஏன்னா இன்றைக்கு சர்ச்சுக்கு போக தேவையில்லைங்கிற போதனை அதிகமாய் வந்து கொண்டிருக்கு. டிவியில கேட்டா போதும், ஆன்லைன்ல கேட்டா போதும், சர்ச்சு தேவையில்லை, இயேசுவுக்கும் உனக்கும் உறவு இருந்தா போதும் என்கிற போதனைகள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதா. நூத்தி 32வது பக்கத்துல திருப்ப உங்க புஸ்தகத்தை 132 பக்கத்துல, whenever we become careless about our fellowship, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்து கேர்லெஸ் ஆக அஜாக்கிரதையாக இருப்போமானால், everything else begins to slide, எல்லாமே நழுவி போயிடும். வரங்கள், வல்லமைகள், ஐக்கியம், அன்பு இத்தனையும் நழுவி போய் slide away. Membership in the family of God is neither inconsequential nor something to be casually ignored. குடும்பத்துல எப்படி ஒரு உறுப்பினர் என்னுடைய குடும்பத்துல நான் தகப்பனாகவோ கணவனாகவோ மகனாகவோ என்கிற அந்த உறுப்பினர் பதவி எனக்கு இருக்கும், அதைய நான் மிஸ் பண்ணக்கூடாது. The church is God's agenda for the world. சபை என்பது ஆண்டவர் உலகத்துக்கு செய்கிற எல்லா காரியம் சபை மூலமாகத்தான் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 12 சீசர்கள், அந்த 12 பேரை வச்சு பெந்தேகோஸ்து நாளில் அந்த 12 எத்தனையா மாறிச்சு நினைக்கிறீங்க? முதலாவது 3000, 12 120 இருந்தது, 3000 ஆச்சு. அந்த சபையில் இருந்துதான் ஊழியங்கள் புறப்பட்டு வெளியே போனாங்க. மிஷனரிகள் சபைகளிலிருந்து தான் வந்தாங்க. ஆப்பிரிக்கா போன மிஷனரிகள் சபைகளிலிருந்து போனவர்கள், ஐரோப்பியாவிலிருந்து போன மிஷனரிகள் சபையிலிருந்து போனார்கள், சைனாவுக்கு போன மிஷனரிகள் சபையிலிருந்து போனார்கள்,
இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் சபையிலிருந்து போனார்கள். தனிப்பட்டு யாரும் போகல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டு போயாரு இல்ல. இயேசு என்ன சொன்னார் சபை குறித்து? I will build 7வது வசனம். 7வது வசனம் 7வது வசனம் மத்தேயு 11:18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். போதுமா? அவர் என்ன இயேசு என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் யார் சபையை கட்டுவேன்? என் சபையை. I will build my church. என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சொன்னார். அந்த சபை அழியாததா இருக்கும். அப்படிதான் எனக்கு அந்த வசனம். எந்த பிசாசும் எந்த சூனியமும் எந்த மந்திரமும் அந்த சபையை அந்த கூட்டத்தை அந்த குரூப்பை அழிக்க முடியாது. அதுதான் சபை என்ன? அந்த குரூப்பு அந்த கூட்டத்தார் அந்த சமுதாயத்தை அழிக்க முடியாது. ஆண்டவரா இயேசுக்கு என்ன சொல்லல? பாஸ்டர் நான் உன் சபையை கட்டுவேன்னு சொல்லல. என்ன சொன்னார் இயேசு? என் சபையை கட்டுவேன். அதுக்கு நீ சப்போர்ட்டாரு, அதுக்கு நீ உதவி செய்ய, அதுக்கு உன்னை பரிசுத்தா நிரப்பிருக்கிறேன், அதுக்கு உன்னை ரட்சித்து என்னுடைய சபையை கட்டுறதுக்கு, என்னுடைய சபையை ஜெபிக்கிறதுக்கு, என்னுடைய சபையில் அங்கத்தினா இயேசுவின் சபை. என்னுடைய சபைனா இயேசுவின் சபையால அந்த சபையில நீ செயல்படுவதற்கு உன்னை அழைத்தேன், உன்னை ரட்சித்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். உன்னுடைய சபையை கட்டுறதுக்கல்ல. நிறைய போதில் என்ன நினைக்கிறோம்? இது என்னோட சபை. அட இயேசு கிறிஸ்து எங்க? அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லையா? மாத்திரமல்ல, அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை குறித்து இப்படி சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? எபேசியர் 5:25 எபேசியர் 5:25 சபைக்கு சொல்லும் போது, Christ loved the church and gave his life for it. தம்முடைய சபையை நேசித்தார், அந்த நேசித்த சபைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். வாசிமா இருக்கான்னு பாரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்து அந்த சபைக்காக தன்னையே அர்ப்பணமாய் விலைக்கிரயமாய் கொடுத்தாரோ அதுதான் சபை. அந்த சபையில் இருக்கும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு a place to belong. நாம் எந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கென்று நாம் இணைந்து கொள்ள, சேர்ந்து கொள்ள ஒரு குரூப், ஒரு பாடி. அது இயேசுவின் பாடியாக திருச்சபை. அந்த 8ஆம் வசனம் இங்கிலீஷ்ல இப்படி இருக்கு. Christ loved the church and gave his life for it. அந்த சபையை உயிருக்கு உயிராக நேசித்தார், அந்த நேசத்தை காட்ட தம்முடைய ஜீவனையே சபைக்காக கொடுத்தார். இன்னொரு வசனம் சேர்த்து அந்த அந்த பைபிள் கால் தி சர்ச் the bride of Christ and the body of Christ. 9ஆம் வசனம் வாசிமா. 2 கொரிந்தியர் 11:2 சபையை பத்தி அங்க என்ன சொல்றாரு பாப்போம். 2 கொரிந்தியர் 11:2 இயேசு கிறிஸ்து சபையை பத்தி என்ன சொல்றாரு? வாசி. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால், ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாய் ஒப்புக் கொடுத்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷ்ல the bride of Christ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் கிறிஸ்துனுடைய
பிரைடு அல்லது பிரைடுக்கு என்ன சரியான தமிழ் பைபிள் அர்த்தம்? பிரைடு மணமகள், மணவாட்டி. தேங்க்யூ சார். மணவாட்டி. நான் கிட்டத்தட்ட மனைவின்னு சொல்லணும்னு பார்த்தேன், அது தப்பா போயிட்டு சொல்லல. நான் மணவாட்டி அதே அர்த்தம் தான் அது, ஆனா கொஞ்சம் மறைமுகமாக சொல்றதுனால பரவாயில்ல, நல்லா இருக்கும். சோ நாம் அவருடைய மணவாட்டிகளாக, அந்த மணவாட்டிகள் அடங்கிய திருச்சபை, the body of Christ, அவருடைய சரீரமாக. ஒருவேளை இந்த நம்ம சிந்திக்கிற இந்த பாடங்கள் உங்களுக்கு ரிமைண்டரா இருக்கலாம், புதுசா இருக்கலாம். ஆனால் நம் மறுபடியும் நம்ம ரிமைண்ட் பண்ணி நம்முடைய மக்களுக்கு இதை எடுத்து தெளிவாய் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு காலங்கள் போதனைகள் ரொம்ப வித்தியாசமா போய் கொண்டிருக்கிறதாகும். நம்ம திரும்ப we have to come back to the Bible, come back to the word of God. வேத வசனத்துக்கு நம்ம திரும்பி வரணும். ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறோம். அதனால சபையை நாம் நேசித்தாகணும். யார் இப்படி சொல்ல முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனால் சபையை நேசிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. I love you Jesus, but I don't like your church. இயேசுவை உன்னைங்க நான் நேசிக்கிறேன், ஆனா உங்க சபையை நேசிக்கல, ஏன்னா அதுல எல்லாம் நாளுக்கு நல்லா இல்ல. இப்ப எங்க போலான் இருக்கீங்க? ஆன்லைன் சபைக்கு போலான்னு. ஐயோ ஐயோ, இயேசுதான் சபையினுடைய தலைவர். இயேசுவே உங்க தலையை நாங்க ஏற்றுக்கொள்றேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்றேன், நீர் தான் என்னுடைய தலை, ஆனா உங்க பாடி ஆகிய சபையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி? சபை என்பது, எழுதி வச்சுங்க, சபை என்பது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. சபை என்பது நாம் ஆவிக்குரிய வளர வேண்டிய குடும்பம். அதனால ஒரு லோக்கல் ஃபெலோஷிப், உங்க லோக்கல், நீங்க இருக்கிற டவுன்ல எந்த லோக்கல் அந்த ஐக்கியத்துக்கு போறீங்களோ அந்த ஐக்கியம், உங்களுக்கு விருப்பமான அந்த ஐக்கியம், அதை பற்றி சுருக்கமாக, except for a few important instances referring to all believers throughout the history, almost every time the word church is used in the Bible refers to local visible congregation. சபைங்கிறது ரெண்டு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, கண்களால பார்க்கிற அந்த கூட்டம், இன்னொன்று கண்களால பார்க்க முடியாத அந்த சபை. ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இயேசுங்கிற சபையில இணைக்கப்பட்டிருக்கணும், ஆனால் அந்த சபையை பார்க்க முடியாது. அது வேற. லோக்கல் சர்ச், நான் இருக்கிற டவுன்ல, நான் குடியிருக்கிற ஊர்ல இருக்கிற அந்த ஐக்கியத்துல இணைந்து அந்த சபையில இணைவது மிக மிக முக்கியம். லோக்கல் சர்ச்னால, அதாவது நீங்க சர்ச்சுக்கு போறதுனால 3 காரியங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எழுதிங்க, 3 காரியங்கள். 1 ஐடென்டிட்டி, 2 அக்கௌண்டபிலிட்டி, நான் தமிழ்ல சொல்றேன், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். 3 கமிட்மெண்ட்.
நீங்க ஒரு லோக்கல் சர்ச்சில் அங்கத்தினா இருந்தீங்கன்னா நீங்க யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க என்று உங்களுடைய ஐடென்டிட்டி. இரண்டாவது, அந்த அந்த சபையில நீங்க கணக்கு கொடுக்கிறவர்களாக அந்த பாஸ்டர் உங்களை கேட்பாரு, அம்மா ஏங்கம்மா போன வாரம் வரல, ஏங்கம்மா சபைக்கு வரல. அதுதான் அவ பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி. அதுக்கு தேவை லோக்கல் சர்ச். அதே போல ஐடென்டிட்டி, நீங்க யார், எந்த சபை, எந்த சபையினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த சரீரத்தினுடைய எந்த சபையில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஐடென்டிட்டி, ஐடி கார்டு. உங்க சபை தான் உங்களுடைய ஐடி. உங்க சபை தான் உங்களுக்கு குறித்து கருசனை உள்ளது. அக்கௌண்டபிள்னா கருசனை. அவங்கதான் உங்களுக்கு ஜெபிப்பாங்க, அவங்கதான் உங்களை விசாரிப்பாங்க. மூன்றாவது கமிட்மெண்ட். அந்த சபை தான் உங்களுக்காக வேண்டி எல்லா விதங்களிலும் தன்னை அர்ப்பணம் பண்ணி இருக்கிறது. அதனால லோக்கல் சர்ச் இருந்தீங்கன்னா 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ். இனி அடுத்ததாக, why you need a church family. எதுக்காக சர்ச் ஃபேமிலி தேவை? அதுல 1, 2, 3, 4, 5, 6 காரணத்தை ஒரு சொல்லுகிறார். எதுக்காக லோக்கல் சபையில நான் மெம்பர் இருக்கணுங்கிறதுக்கு 6 காரணத்தை சொல்லுகிறாரு. 6வது காரணத்தை நான் முதல் எடுக்க விரும்புகிறேன். 135வது பக்கம் புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க. 135வது பக்கத்துல 6வது காரணத்தை முதல் காரணமா உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். பாருங்க என்ன காரணம், எதுக்காக லோக்கல் சர்ச்ல, என்ன காரணம், என்ன அதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நன்மை அந்த 6வது என்னது சொல்லுது, a church family will help keep you from backsliding. நீ ஒரு சபையில அங்கத்தனா இருப்பேன்னா விசுவாசத்துல நலிவு போகும்போது அந்த சபை உனக்கு உதவி செய்யும். ஜெபத்துல நீ சோர்ந்து போகும்போது அந்த சபை உனக்கு உதவி செய்யும். நீ தேவனை விட்டு பின்வாங்கி போற ஒரு நிலைமை உண்டாகும் போது அந்த திருச்சபை உன் கூட இருந்து உன்னை தூக்கி நிறுத்தும், உனக்கு பக்க பலனா இருக்கும். None of us are immune to temptation. ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே டெம்டேஷன் வரும். டெம்டேஷன்னாக்க சோதனை, பாவ சோதனை வரும், பணத்தை பத்தி சோதனை வரும், பெருமை பத்தி சோதனை வரும். அப்படி சோதனைகள், டெம்டேஷன் சோதனைகள் வரும்போது நீ ஒரு திருச்சபையை சார்ந்திருப்பாய். ஆனால் அந்த திருச்சபை, அந்த சபை உனக்கு, சபையில் இருக்கிற போதகர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் உனக்கு பக்கபலமா இருந்து உன்னை தூக்கி நிறுத்துவார்கள். God knows. ஆண்டவருக்கு தெரியும் நம் பலகீனர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பல விதமான டெம்டேஷன் நம்மை தாக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். God knows நம்முடைய பலகீனம் அவருக்கு தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த சபை என்கிற சமுதாயத்தை உருவாக்கினார். அதுக்கு இன்னொரு சபையை பத்தி இன்னொரு லாபம் அல்லது நன்மை 23வது வசனம், 23ல எபிரேயர் 3:13 வாசிவா. இங்கிலீஷ்ல பொண்ணு இது எடுத்துட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல எபிரேயர் 3:13 இப்படி இருக்காங்க, என்கரேஜ் ஒன் another டெய்லி. நீ ஒரு திருச்சியில் இருந்தா, திருச்சபையில் இருந்தானா அவங்க உன்னை உற்சாகப்படுத்துவாங்க, உனக்கு ஆதரவா பேசுவாங்க, உன்னோடு ஜெபிப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் ஒன் another டெய்லி, ஒவ்வொரு நாளும், so that none of you may be hardened by sin, deceitfulness. பாவத்தினாலே நீ விழுந்து போய் விடாதபடிக்கு
சபையில் இருக்கிறவர்கள் உனக்கு சப்போர்ட்டாக ஆறுதலாக இருப்பாங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. கடினப்பட்டு பாவம் உன்னை வஞ்சிச்சிடும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தேவனை தேடி கொண்டிருக்கும் போது பாவம் எப்படியாவது அந்த ஆணை வஞ்சிச்சிடும். அது உன்னை கடினப்படுத்திடும். அதனால இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அதனால என்ன செய்யுது? ஒருவருக்கொருவர் ஆறுதலான வார்த்தை. புத்தி சொல்லுங்கன்னா மிரட்டல, ஆறுதலான வார்த்தை, உற்சாகமான வார்த்தை, தப்பு பண்ணவர்களை குற்றப்படுத்தாத. நம்ம ஊர்ல தப்பு பண்ணணும் ஐயா, பக்தி விருத்தி அடைய பண்றது. பக்தி விருத்தி அடைய பண்றதுக்காகத்தான் திருச்சபை. கடன் வாங்குறதுக்கல்ல, வட்டிக்கு வாங்குறதுக்கல்ல திருச்சபை. கைமாத்து வாங்குறதுக்கல்ல திருச்சபை. அது சைடுல பண்ணிக்கலாம், ஆனா அதெல்லாம் முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சி. பாவம் தாக்கும் போது அந்த விசுவாசிகள் நமக்காக ஜெபிப்பார்கள். நம்ம தான் எப்படின்னாக்க, நம்ம இங்க பாவம், நாங்க பாவமே செய்யறது இல்லைங்க, இப்படி பொழப்பு நம்ம பொழப்பு. அப்புறம் யார் உதவி செய்வா? எங்க சபையிலங்க யாருக்கும் பாவம் செய்யறது, எங்க பாஸ்டரும் பாவம் செய்யறது இல்லை, எங்க விசுவாசியும் பாவம் செய்ய, ஒருத்தரும் பாவம் செய்யறதில்லை. அதனால எங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. எப்படி? நம்ம வெளியே சொல்றதே இல்லை, சொல்றோமா? இதைய மனசுல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அந்த எபிரேயர்ல அருமையான வசனமாகும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் 24 யாக்கோபு 5 அதிகாரம் 19 வசனம். யாக்கோபு 5:19. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. பார்த்தீங்களா, அப்படி ஒரு நிலைமை வரும். சத்தியத்தை விலகி போகிற நிலைமை வரும். எனக்கு தெரிஞ்ச நடந்த சம்பவத்தை சொல்றேன். குறிப்பிட்ட இந்த நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏற்கனவே அவர் ஜோசியம் பார்க்குற வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அது டியூட்டி. எப்படியும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ஜோசியம் பண்றதெல்லாம் விட்டுட்டு, நீ குருவி ஜோசியமோ கழுகு ஜோசியமோ தெரியல, என்னமோ ஒரு ஜோசியம், ஒரு ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு. ஒரு ஜோசியம் பண்றதெல்லாம் தூக்கி போய் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எதிர்பார்த்து வந்தது ஏதோ நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்னு வந்தாரு சர்ச்சுக்கு. ஒரு 9 மாசம் போல இருந்தாரு. அப்புறம் இங்க அவர் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, அதாவது பணமோ வசதியோ 9 மாசம் ஒண்ணும் கிடைக்கல. அதனால ஒரு ஐடியா பண்ணார். இயேசு நாமத்துல நம்ம ஒரு மந்திரவாதி ஆனா எப்படின்னு அவரே நடந்த சம்பவம், நான் பேர் சொல்ல ஊர் சொல்ல, எப்படி மந்திரம்னா பகல்ல போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்க வாசல்ல யாரோ மந்திர தாயத்து புதைச்சிட்டு போயிருக்காங்க, நான் அது எனக்கு தெரியும், நான் எடுக்கிறேன், நாளைக்கு எடுப்பேன், ஜெர்மன்ட் எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார்.
சோ ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும். அங்க புதைக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த யாரு வீட்டுல அதை சொன்னார வந்து எடுக்கிறேன்னு சொன்னாரோ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வாலி பையன் நிச்சயமா இந்த ஆள் முன்னாடி ஒண்ணு புதைச்சு போட்டு அப்புறம் தான் வந்து எடுப்பாரு அப்படின்னு அவன் ராத்திரி எல்லாம் தூங்காம வந்து பார்த்துட்டு அவன் எதிர்பார்த்த மாதிரியே இந்த புதுசா விசுவாசி 9 மாசம் விசுவாசி எலுமிச்சம்பழம், தாயத்து, இரும்பு தொண்டு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு 3 மணிக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல கதவை தோண்டி வாசல்ல குழி தோண்டி புதைச்சு நல்ல போட்டு மூடிட்டு செடி கிடி எல்லாம் வச்சுட்டு போயிட்டார். அவன் தான் முழிச்சிட்டு இருக்கானு தூங்காம அந்த வீட்டுக்கார பையன். அவரு போனோன்னா அவன் வந்து அந்த தாயத்து அந்த எலுமிச்சம்பழம் தூக்கிட்டு போயிட்டான். போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு அடுத்த நாள் அவர் வர்றாரு. யாரு? இந்த மந்திரம் எடுக்கிறவர் வந்து அந்த வீட்டுல வர சொல்லி அந்த பையன் கூட்டு விடல விஷயங்கள்லாம் எடுக்கிற பாரு அப்படின்னா ஒரு பெரிய ஜெபம் பண்ணலாம், நிறைய ஜெபம் பண்ணி போட்டு அப்புறம் வாங்க எல்லாரும் கூட வாங்க அப்படின்னு இந்த வீட்டார் எல்லாரும் கூப்பிட்டு போய் சபை மக்கள்லாம் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து போய் தோண்டுனா என்ன வரும்? இன்னொரு அடி தோண்டணுங்க. இல்ல நல்ல ஆழமா தோண்டி பாருங்க. அவன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில அடி வாங்கி மிச்சம், அதான் மிச்சமாச்சு. இப்படி நிலைமை. இப்ப என்ன வசனம் படிச்சோம்? என்ன படிச்சோம்? சத்தியத்தை விட்டு பின்வாங்குற விலகுகிற நிலைமை வரும்னு சொல்றாரு யாக்கோப்பு. அப்படி நிலைமையில உனக்கு தேவை ஒரு சபை, உனக்கு தேவை ஜெபிக்கிற ஒரு கூட்டம், உனக்கு தேவை உன்னை தூக்கி நிறுத்துகிறவர்கள், உனக்கு தேவை குற்றப்படுத்தாதபடிக்கு உன்னை மறுபடியும் கிறிஸ்துவனுடைய அந்த அன்புல கொண்டு சேர்த்துகிற அப்படிப்பட்ட சபை உனக்கு தேவை. அதுதான் நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த பெனிஃபிட்ல இந்த 6வது பாயிண்ட் நான் முதல் பார்த்தேன். அதுல இந்த 6வது 136 பேஜ்ல முதல் பக்கம் பாருங்க. Satan loves detaching believers. பிசாசுடைய ஒரு திட்டம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது அந்த பாஸ்டர் இருந்து பிரிக்கணும், எப்படியாவது சபையில இருந்து பிரிக்கணும். Satan loves detaching believers. பிசாசானவன் விசுவாசிகளை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க, சபையிலிருந்து பிரிக்க, ஐக்கியத்திலிருந்து பிரிக்க பாடுபட்டு கொண்டிருக்கானாக்கும். அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு தான் இந்த சபை நமக்கு ஆதரவா இருக்கிறது. சபை என்பது ஆண்டுடைய ஃபேமிலி. சபை என்பது ஜீவனுள்ள, உயிருள்ள, சக்தி உள்ள, வல்லமையுள்ள ஒரு இடம். அது இனி அதுல இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. இப்ப அந்த முதல் பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்புறேன். அடுத்தது 6வது பாயிண்ட் பார்த்தோம். 133ல முதல் பாயிண்ட்ல the church family identifies you as a genuine believer. உன்னுடைய விசுவாசம் என்ன, உன்னுடைய ஜெப வாழ்க்கை என்ன, உன்னுடைய பாவிக்கிற வளர்ச்சி என்ன என்று எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து விளங்கி உனக்கு உதவியா இருக்கிறது சபையாகும். அதனால சர்ச் ஃபேமிலி மிக மிக முக்கியம். அதுக்கு ஒரு வசனம் வாசிமா. 13ஆம் வசனம். 13ல யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். சபையில தான் நம்ம சீசர்களாக வளர முடியும். சபையில தான் அந்த அன்பை வாங்க முடியும், அந்த அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் பேச உங்களுக்குள்ள இந்த வாசித்த வசனம் யோவான் 13:35 ரொம்ப முக்கியமான வசனங்க.
அன்பு அங்கதான் இருக்கு, கருசனை அங்கதான் இருக்கு, ஜெபம் அங்கதான் இருக்கு, பரிசுத்தம் அந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற சபையில தான் இருக்குது, ஆவியான கிரியை செய்கிற சபையில தான் இருக்கிறது. என்னுடைய கிறிஸ்து வளர்ச்சிக்கு காரணம் சபை. நான் துபாயில இருக்கும்போது ஆண்டுக்குள்ள வந்தேன். கிட்டத்தட்ட துபாயில் 2 வருஷம் இருந்த பைபிள் காலேஜ் போற முன்னாடி அந்த 2 வருஷம் அந்த சபையில அவர்கள் வளர்த்தி விட்டார்கள், ஜெபத்தில வளர்த்தி விட்டார்கள், விசுவாசத்துல வளர்த்தி விட்டார்கள், வேத வசனத்துல புரியும்படி வளர்த்தி விட்டார்கள். அந்த 2 வருஷம் அங்கதான் நம்ம உண்மையானபடி டிசைபிள்ஸ் ஆகிறோம். டிசைபிள்ஸ்னாக சீசர்களாக. அந்த ஐடென்டிபிகேஷன் அதுல வாசிக்கும் போது when we come together in a love as a family, church family from different backgrounds. சர்ச் ஃபேமிலிங்கிறது டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வந்த மக்கள், லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், ஜாதி டிஃபரன்ஸ், படிப்பு படிச்சவங்களும் இருப்பாங்க, படிக்காமலும் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, பணக்காரர்கள் இருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸோட கூட நம்ம இணையும் போதுதான் அந்த ஜாதி வித்தியாசம், அந்த அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தோட இணையும் சோசியல் ஸ்டேட்டஸ் வித்தியாசம் வரும்போதுதான் தேவனுடைய வல்லமையும் அன்பையும் உண்மையாய் ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். தனியா இருந்து கிறிஸ்துவ சுலபங்க, ரொம்ப சுலபம். ஆனா 4 வித்தியாசமான மக்களோடு இணைந்து கிறிஸ்து வாழ்க்கை வாழ்வது சுலபம் அல்ல. அதுக்கு தேவை கிருபை, அதுக்கு தேவை ஆவியானுடைய நிறைவு, அதற்கு தேவை தாழ்மை, அதற்கு தேவை மன்னிக்கிற ஆவி, இத்தனையும் தேவை. இரண்டாவது அந்த பாயிண்ட்ல அந்த சர்ச் ஃபேமிலியோடு கூட முடிப்போம். A church family moves you out of self-centered isolation. பொதுவா நம்ம சுயநலம் உள்ளவர்கள், ரட்சிக்கப்பட்ட முன்னாடியும் சரி ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, பொதுவா நாம் சுயநலம் உள்ளவர்கள். நம்முடைய சுயநலத்திலிருந்து, சுயநலம் என்கிற ஐசோலேஷன் இருந்து நம்மை விடுவிக்க உதவுவது திருச்சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை, அந்த விசுவாசிகள். அந்த சபைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேணும். 16ஆம் வசனம் வாசிமா. 16 என்ன? 12:26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் ஒரு அவயவம், ஒரு உறுப்பு, அவயம்னா உறுப்பு, ஒரு விரல், ஒரு கை, ஒரு காலு, ஒரு கண்ணு, ஒரு அவயம்னா ஒரு உறுப்பு. அது கஷ்டப்பட்டால், அது புண்ணானால், அது வேதனையானால், பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். புரிஞ்சுங்களா? இப்போ ஊசியை என்னுடைய இந்த விரல்ல குத்துமானால், ஊசி குத்துன இந்த விரல் தான். ஆனா என் கண்ணு, காது, மூக்கு, வாய், என்னுடைய எல்லா உறுப்புகளும் எதை பத்தி தான் சிந்திக்கும்? ஆனா ஊசி குத்துருச்சே, ஊசி குத்து, வாய், நாக்கு, வாக்கு எல்லாமே ஊசி குத்துருச்சே, இதேதான் பேசிட்டு இருக்குமா. ஆனா குத்துனதுங்க இங்கதான், தலையில குத்துல, நாக்குல குத்துல, காலில் குத்துல, இங்கதான் குத்தி இருக்குது. அதே மாதிரி சொல்றாரு பவுல், அதே மாதிரி சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர். நீ இருக்கிற சபையில உனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன, உனக்கு ஒரு கஷ்டம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே எல்லாம் மொய் வந்துடுறாங்களா? எறும்பு வந்து மூந்த மாதிரி. ஒரு எறும்பு வந்தா எல்லாம் எறும்பு, ஒரு தேன் பூச்சி வந்தா எல்லா தேன் பூச்சி. சாமலைய ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க.
அதான் ஏன் திருச்சபை இயேசு கிறிஸ்துடைய தலை, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய கண்காணிப்பாளர் பிதாவாகிய தேவன் அதை கவனமாய் கவனிக்கிறார். ஏனது இயேசு கிறிஸ்துவின் சபை. பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு, பரிசுத்த ஆவியானார், அதோடு கூட ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள், அதோடு கூட அதுக்கு போதகராய் இருக்கிற அந்த மேய்ப்பன், இத்தனை பேரும் ஒரு ஆத்மாவாக உனக்காக பாடுபடுறாங்க. இப்படி இருக்கும்போது நீ சபை வேண்டாம், நான் ஆன்லைன் சர்ச்சுக்கு போறேன். ஆன்லைன் சர்ச் கேளு, ஆனா உனக்குன்னு ஒரு சபை வேணும். கொரோனா முடிய போகுது, முடிஞ்சாலும் முடியலனாலும் உனக்கு ஒரு சர்ச் வேணும். நேத்திக்கு தான் நினைக்கிறேன், அரிம்பாலை சபை போதகர் ஆபிரகாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக இங்க வந்திருந்தாரு, என்னை பார்த்தாரு. நான் கேட்டேன், ஐயா போன ஞாயிற்றுக்கிழமை எப்படி யாரும் நடத்துனீங்களான்னு. ஆமாங்க ஐயா நாங்க நடத்தினோம். நான் சந்தேகத்தோட இப்படி எனக்கு ஒரு பயம் இருந்தது, எத்தனை பேர் வருவாங்க வரமாட்டாங்க, போலீஸ் வருமா பிடிச்சிட்டு போயிருமா, எப்படி பல விதங்கள்லாம் பயந்தமாலாம் இருந்தது. யாரெல்லாம் வருவாங்களா பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனாலும் நாங்க ஒரு 4 பேர் துணிஞ்சு சபையெல்லாம் நல்லா சர்ச் அந்த கட்டடம் கிளீன் பண்ணி, அரியம்பாளையம் சர்ச் எல்லாம் கிளீன் பண்ணி டைமுக்கு நான் ஆராதனை வச்சோம். 2 ஆராதனை வச்சோம். 60 பேர் வந்தாங்க. 60 வட்டம் போட்டு, 60 முகக்கவசம் போட்டுனாக்கா பேசுனா புரியாது இல்லைங்க, கொஞ்சம் சரியா புரியாது இல்லை. ஆனா ஆண்டவர் புரியும். முகக்கவசத்திலேயே பாடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முகக்கவசத்திலேயே ஜாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆன்லைன்ல மாத்திரம் நம்பிட்டு போயிடாது. உனக்காக பாடுபடுகிற ஒரேவா அந்த போதகர், அந்த டீக்கன், அந்த சபை மக்கள் உனக்காக. இதுல இருக்கிற குரூப்ல சபையை பத்தி ஒரு சரியான தெளிவில்லாத இருந்தா உங்களுக்குத்தான் நமக்குத்தான் இப்ப நாம் எடுத்த சிந்தித்த இந்த பாடங்கள் எல்லாம் எழுதி வச்சீங்களா? இந்த வசனங்களை வாசிப்பீங்களா? இங்கேயே மறந்துட்டு போயிடாதீங்க. அந்த why you need a church family, எதுக்காக உனக்கு ஒரு குடும்பம் தேவை, கிறிஸ்தவ குடும்பங்கிற சபை எதுக்காக உனக்கு வேணும் என்கிற அந்த 6 பாயிண்ட்ல 2 தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் 4 பாக்கி இருக்கு. ஆண்டு சித்தமான அடுத்த வருகிற வெள்ளிக்கிழமை அதை பற்றி சிந்திப்போம். எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. மாத்திரமல்ல, இந்த வகுப்புக்கு, இந்த கிளாஸுக்கு, இந்த மெடிடேஷனுக்கு வருகிறவங்க ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.